வேண்டாங்க, நீ வரவேணாம் சொல்லிட்டல, பூசை நான் வீட்டில் வைக்கிறேன். 2வது நாள் பூசை நடக்குது. அம்மா வந்தாங்க. அம்மா முதல் நாள் சிரிச்சவங்க 2வது நாள் என்ன பார்த்து அம்மா சொன்னாங்க, நீ என்னமோ தப்பு பண்ற, நீ செய்யறது சரியில்லை, நாம வேற, நீ செய்யறது வேற, மரியாதையை எழுதுற, மரியாதையை எழுதுற. நான் சொன்னேன், அம்மா கொஞ்ச நேரம் தான், முடிச்சிடுறேம்மா, நீங்க போங்க அப்படின்னு முறைச்சிக்கிட்டே போயிட்டாங்க. 3வது நாள் வைக்கிறேன், என்னாச்சுன்னு தெரியல. 3வது நாள் வைக்கிறேன், தங்கச்சி உட்காந்து அழகா ஸ்கார்ஃப் கட்டிட்டு உட்காந்து, அந்த 70 80கள்லாம் அந்த அம்மா அழகா ஸ்கார்ஃப் போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒயிட் கலர்ல இந்த பெண்கள் அம்மாலாம் அப்படி மேல இப்படி போடுற, இதெல்லாம் நம்முடைய ஒரு பழக்கம். அது அழகா ஸ்கார்ஃப் கட்டிட்டு உட்காரும், 2 வயசு. ஓகே, சோ இப்ப என்னாச்சு, அம்மா 3வது நாள் வந்தாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ கேட்க மாட்டேன். சொன்னதான நேத்து, நீ என்னமா தப்பு பண்றடா, எழுதுக்கே இல்ல. இல்லம்மா நான் பூசை வைக்கிறேன். கட்டை அந்த காலத்துல எது ஸ்டவ் எடுத்து இவரை விறகு எடுத்து தான் எழுதுட்டு வந்தாங்க. மரியாதை எழுதுக்கிறியாங்க. இல்லம்மா நான் இதை முடிச்சிடுறேம்மா, இன்னும் கொஞ்சம் தாமா இருக்குது. தங்கச்சி ஓடிச்சு. கடையை பார்த்த உடனே போட்டாங்க ஒரு போடு. எங்க அம்மா டெரர் தான், அடி தான். ஃபர்ஸ்ட் தீர்த்துட்டு தான் பேச்சுவார்த்தையே நடக்கும். பேசிட்டு தீக்கிறதா கிடையாது, ஃபர்ஸ்ட் தீர்த்து அடி தான் போட்டாங்க. நான் என்ன பண்ண, எழுதுக்கவே இல்லை, அழுதுகிட்டே நான் தொடர்ந்து பூச வச்சேன். அவங்களுக்கு அது ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா அடி வாங்கிட்டு பூச வைக்கிறாங்க இவன் சேர்த்து. அவங்களே அப்படி கேட்டுட்டாங்க. அடுத்த நாள் வந்தாங்க, திருப்பியும் அடிச்சாங்க, நான் எழுதுக்கல. அடுத்த நாள் வந்தாங்க, அடிச்சாங்க, நான் எழுதுக்கல. அடுத்தது என் பக்கத்துல உட்காந்து அழுதாங்க. அப்பா நாமெல்லாம் கிறிஸ்தவங்கப்பா, நாம இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, சாமிக்கு அண்ணன் குத்திடுப்பா, வேண்டாம்ப்பா, நாம சொல்றதை கேளுப்பா, என்னன்னு சொல்லி பார்த்தாங்க. தொடர்ந்து அப்படியே போதைக்கு அடிமையானவன் போல பூசைக்கு அடிமையாகி நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். நானே வச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா இல்ல, எல்லாம் கிளம்புங்க அப்படின்னா, எல்லா நிர்வாகமும் எங்க அம்மா தான் வீட்டுல. எங்க அப்பா பெரிய ஆளா இருந்தாலும் எங்க அம்மா தான் நிர்வாகம். எல்லாம் கிளம்பு, அம்மா இங்கேயும் கூப்பிடுறாங்க, ஜம்போ சர்க்கஸ் தான், பாம்பே சர்க்கஸ் கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பணும். நேரம் அம்மா எங்க நம்ம கூட்டு போனாங்க, பங்கு கோயிலுக்கு. வாழ்க்கையில முதல் முறையா பங்கு கோயிலுக்குள்ள என்ட்ராகிறோம். ஆறுதல் மாதா ஆலயம், அதுதான் அந்த கோயிலோட பேரு. அப்படியே உள்ள என்ட்ரானோம். நாங்க போன நேரம் நல்ல வேலை பங்கு சாமியார் இருந்தார். இந்த காலத்துல பங்கு சாமியார் ஆபீஸ்ல இருக்க மாட்டாங்க, அந்த சாமியார் இருந்தார் உள்ள. எனக்கு ஆச்சரியம், எதுக்கு அம்மா இங்க கூப்பிட்டு வந்தாங்க, எனக்கு ஒண்ணு தெரியாது, எனக்கு சுத்தமா ஒண்ணு தெரியாது. உள்ள வந்தா பார்த்தாரு, எங்களை கூப்பிட்டாரு. எங்க அம்மா பார்த்து எல்லாம் உள்ள வாங்க. எங்க அப்பா, எங்க அம்மா, 5 பிள்ளைகள் எல்லாம் உள்ள பார்ப்போம். உள்ள போன உடனே எங்க அம்மா இங்க ஒரு குங்குமம் போட்டு, இங்க ஒரு குங்குமம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுல அதுலயே கண்டுபிடிச்சாரு, இந்து குடும்பம். இந்து குடும்பம் எதுக்கு? இப்ப நானே ஒரு பங்கு சாமியாரா இருந்திருக்கிறேன். ஆனா இந்து குடும்பம் அன்பா பேசி அனுப்பிச்சு விட்டுரும். சரி போயிட்டு வாங்க பிளஸ். அவரு எங்க அம்மா அப்பா உள்ள கூப்பிட்டு, வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு இன்முகத்தோட கேட்டாங்க. அப்ப என்னாச்சு, எங்க அம்மா சொன்னாங்க, ஃபாதர் அப்படியே வரிசையா நிற்கிறோம். என்ன மட்டும் கை கட்டி சொல்றாங்க, என் 4வது பையன் சாமி. சரி, வீட்டுல நீங்க கோயில்ல பூச வைக்கிற மாதிரி இவன் வீட்டுல பூச வைக்கிறான். பயமா இருக்கு, சாமி குத்தம் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நீங்க தயவு செய்து அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் வைக்க கூடாதுன்னு அறிவுரை சொல்லுங்க சாமி. நீங்க சொல்லணும், நீங்க சொன்னாவது கேட்பா அப்படின்ட்டு தான் சாமி கூட்டு வந்தோம். நீங்க தயவு செய்து அவனுக்கு நீங்க அறிவுரை சொல்லுங்க சாமி. இனிமே அப்படி பண்ணக்கூடாது, நீங்க உங்க மதத்தையும் பின்பற்றுங்கன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன பார்த்துட்டு, உடனே பூச வைக்கியா, வைப்பனே, எங்க ஆரம்பி பாப்போம் அப்படின்னாரு. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயரால் அப்படின்னு பார்த்தாரு. நான் அப்படி சொன்னோடனே அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா இது, நம்ம வைக்கிற பூசையுமே 4 வயசுல சொல்றான். சரி எல்லாம் உட்காரு, எல்லாம் உட்காந்து. உட்காந்த உடனே அந்த சாமியார் சொன்னாரு, நான் செய்யற மாதிரி நீங்க செய்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, சரிங்க சாமி, பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயரால் எல்லாம் போடுங்க அப்படின்னு எல்லாம் போட்டாங்க. 1.5 மணி நேரம் மறைக்கிறது. பிதா சுதன் பரலோக மந்திரம், அருள் இருந்த மாதிரியே
பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவியார். இவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாரு. 1.5 மணி நேரம் மனப்பாடமா சொல்ற வரைக்கும் திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்தாரு. அர்த்தத்தை சொல்லி கொடுத்தாரு. இதை சொல்லி கொடுத்துட்டு எங்க அம்மாவை பார்த்து கேட்டாரு, அடுத்த வாரம் இதே நேரத்தில் வருவீங்களாமா அப்படின்னு. எங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, வரும் சாமி வரும் சாமி. அதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அம்மா கூட்டு வந்தாங்க, குடும்பத்தையும் கூட்டு வந்தாங்க. குடும்ப மறைக்கல்வியை பங்கு தந்தை ஆபீஸ்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. கத்தோலிக்க திருவைனாங்க. தந்தை யார், இயேசு கிறிஸ்து யார், தூய ஆவியார் யார், புனிதர்கள் யார் சொல்லி கொடுத்தார். முதல் மாசம், 2வது மாசம், 3வது மாசம், 4 மாசம் இந்த குடும்பம் வார ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி சொல்லி கொடுத்து 1977ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஒட்டுமொத்த குடும்பமும் ஞானஸ்நானம் பெற்று நாங்க ரோமன் கத்தோலிக்கர்களாக மாறினோம். இதுதான் எங்க வரலாறு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு ஒரே ஆசை தான். என்ன ஆசை தெரியுமா? நான் நல்ல குருவானவரா. நான் சொன்னேன், எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு. நான் தான் 4 வயசுலயே பூசை வைக்க ஆரம்பிச்சேன், இந்து குழந்தையாக. அப்போ அம்மா சொன்னாங்க, இங்க பாரு, தெரிந்தோ தெரியாமலோ நாம எல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆனதுக்கு காரணம் நீ வச்ச திருப்பலி தான் எல்லாத்துக்கும் காரணம். உன்னுடைய என் லைஃப், உன்னுடைய வாழ்க்கையுடைய ஒரே குறிக்கோள் நீ நல்ல குருவானவராவது தான். நான் அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், சாமியார தான் போவேன், அவ்வளவுதான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரியா? அதுல தெளிவா இருந்தேன். எங்க அம்மாவுக்கும் அதே தான். ஆக எங்க 2 பேருக்கும் ஒரே கனவு தான், நான் நல்ல குருவானவராகணும், எங்க அம்மாவுக்கு நல்ல குருவானவராகணும். ஆக்சுவலா நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த இறையடைத்தலை கொடுத்தது 3 பேர். ஒண்ணு எங்க அம்மா, இன்னொன்னு அந்த பங்கு சாமியார், இன்னொன்னு புனித அந்தோனியார். அதுமே இயல்பிலேயே எங்க அந்த பங்குல இருக்கிற எல்லாருக்கும் அந்த அந்தோனியார் மேல ஒரு பற்று. இது புதுமைகளினுடைய நாயகன் சொல்லுவாங்க இல்லையா? ஆக இனம் புரியாத ஒரு அன்பு, ஒரு பற்று. ஒருவேளை இது அந்தோனியாரே கொடுத்த ஒரு இறையடைத்தல் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையே உங்களுக்கு நான் சொல்றேன் மக்களே. இன்னும் கூட அந்த இப்போ நீங்க போனீங்க அப்படின்னா அந்த 40 குடும்பங்கள் 39 குடும்பங்கள் இந்து குடும்பம் சொன்னால எல்லாருமே கிறிஸ்தவங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பைபிள் எடுத்துக்கிட்டு, அவங்க மற்ற பெந்தகோஸ்தைக்கு போனாலும் பரவாயில்ல, அவங்க கிறிஸ்தவங்க தான். பைபிள் எடுத்துட்டு எல்லாம் அந்த இடத்துல புனித அந்தோனியாருடைய பக்தி ரொம்ப இன்னும் கூட அந்தோனியாரை பார்க்குறப்போ ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு நாம ஒரு வேண்டுதல் வேண்டினால் நிச்சயம் நடக்குன்றது எனக்கு இன்னும் கூட அந்த நம்பிக்கை அதிக ஆழமாகும். ஒரு மெழுகுவத்தி அந்தோனியாரே, இது இந்த வேண்டுதலுக்காக ஜெபிக்கிறோம். எஸ், ஒரு நல்ல தாய் ஒரு நல்ல குருவானவரை உருவாக்குகிறார். சரியா? ஒரு நல்ல தாய் தான் ஒரு நல்ல குருவானவரை உருவாக்க முடியும். ஒரு நல்ல குருவானவர் நல்ல தாயெல்லாம் உருவாக்குவதே தாய் தான். அப்போ இத்தனை வருஷம் இந்த பங்கு இருக்கு. நேரா பொங்கலுக்கு வரேன். இத்தனை வருஷம் இந்த பங்கு இருக்கு. இத்தனை வருஷம் இந்த ஒரு கோயில்ல நீங்க பூசைக்கு வரீங்க. உங்களுடைய இந்த இடத்துல இருந்து எத்தனை கன்னியாசிகளை உருவாக்கி இருக்கிறீங்க, எத்தனை குருக்களை உருவாக்கி இருக்கிறீங்க. ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம ஒரு இந்து குடும்பத்துல இருந்து என்னை உருவாக்கியது என் தாய். கடைசி சாகிற வரைக்கும் ஒரு நல்ல கத்தோலிக்க பெண்மணியா ஒரு நாளும் பூசைக்கு தவறாமல் வாயை திறந்து ஜெபிக்கிற, பாட்டு பாடுற அற்புதமான ஒரு நல்ல பக்தி உள்ள ஒரு பெண்மணியா வாழ்ந்தாங்க. அப்போ நான் சொல்ற என்னுடைய அனுபவம் உங்களுக்கு எல்லாம் ஒரு விதமான ஒரு சேலஞ்சிங்கா இருக்கணும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 5000 சாமியார்கள் இருப்பாங்க. 18 மறைமாவட்டம். இந்த 18 மறைமாவட்டம் 5000 சாமியார்கள்ல இன்னும் ஸ்டோரி முடியல. தமிழ்நாட்டில் 18 ஆயிரம் பெருமக்கள் இருக்கிறாங்க, பெரிய ஆயர்கள். தமிழ்நாட்டில் ஒரு மறைக்கல்வி பணிக்குழு ஒன்று இருக்கு. இந்த 18 மறைக்கல்வி மேற்றாசனங்களே வழி நடத்துறது. அந்த மறைக்கல்வி பணிக்குழுவுக்கு 18 மறை மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக என்ன தேர்ந்தெடுத்து போட்டாங்க. நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவன் கிடையாது. எங்க குடும்பம் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவங்களே கிடையாது. ஆனால் இந்த குடும்பத்திலிருந்து ஒரு குருவானவர், அந்த குருவானவரை கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 18 மறை மாவட்டத்திற்கும் மறைக்கல்வி பணிக்குழுவுக்கு பொறுப்பாக போட்டாங்க. அப்படின்னா அது மனித செய்யலாம், கடவுள் செய்யலாம். எஸ்,
எப்படி கடவுள் அதிசயங்களை செய்வார்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு எனக்கு புரிஞ்சிச்சு, நல்ல குழந்தைகளை நல்ல பெற்றோர்களை உருவாக்குகிறார், குருக்களையும் கன்னியர்களையும் உருவாக்குகிறார். அதுதான் அந்தோனியாருக்கு நீங்க செய்யற நன்றி கடன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவருடைய பங்குல நான் பிறந்துட்டேன். இந்த இறையடைத்தல் அவர் கொடுத்த இறையடை. ஒவ்வொரு நாள் நினைச்சு பாக்குறேன், எங்க அப்பா அம்மா எவ்வளவு எப்படி இருந்தவங்க, சிவன் பார்வதி முருகர் விநாயகர் சாய்பாபாவை நினைச்சிட்டு இருந்தவங்க அப்படியே டோட்டலா மாறி எப்படி ஒரு நல்ல கத்தோலிக்க ஒரு பெற்றோர்களாக மாறினார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்று நினைக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மாடலா இருக்காங்க, மாடலா இருக்காங்க. அப்படிதான் மக்களை நீங்க எல்லாரும் இருக்கும் நான் உங்களை வேண்டிக்கிறேன். எனக்கு இப்ப நிறைய பேசணும்னு ஆசை, பட் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லும் பொழுது நிச்சயம் அது உங்களை தொடும். நான் இதை சொன்னேன். இன்றைய காலகட்டத்தில் 2026 இந்த பிள்ளைகளை வளர்ப்பது சாதாரண விஷயமே இல்லை. முன்னாடி எல்லாம் சிஸ்டர் ஆகுறது ஃபாதர் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க லைஃப் எல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப கஷ்டம் இந்த கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்றுக்கிட்டு அந்த வாழ்க்கை நடத்துறது தான். எப்படித்தான் வாழ்றீங்களோ எனக்கு ஒன்றும் புரியும் உண்மையிலே. ஆகவே ரொம்ப ஒரு அம்மா பையனை எழுப்புறாங்க, செல்லும் கோயிலுக்கு போகணும், கண்ணை திறந்த அம்மா முகத்தை பாருடான்றாங்க. இதை தானே நான் 10 வருஷமா பார்த்துக்கிறேன், அதே மூஞ்ச திருப்பி திருப்பி பாருன்றேம்மா, டார்ச்சர் பண்ணாத போமாட்டான். அதிர்ச்சி அடிச்சு கேட்டேன், அம்மா 10 வருஷமா அதே, அவருக்கு 10 வயசு, 10 வருஷமா இதே மூஞ்ச தானமா பார்த்தாங்க, திருப்பி திருப்பி முகத்தை கண்ண மொழின்னு சொல்றியப்பா, ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு இப்படிதான் இருக்கிறாங்க. ஆகவே நல்ல தாயா, பக்தி உள்ள தாயா, எடுத்துக்காட்டுள்ள தாயா நீங்கள் தகப்பன்மார்கள். இன்னைக்கெல்லாம் அப்பாக்களாக வாழ்வதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு குடும்பத்துல ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா வாழ்வது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சென்னையில ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், ஒரு பையன் கேட்கிறான், தம்பி சொல்றான், ஃபாதர் எனக்கு ஒரு பெரிய டவுட், என்னப்பா எப்படி ஃபாதர் கல்யாணம் பண்ணிட்டு 25-30 வருஷம் 15 வருஷமா அப்படியே வாழுறாங்க அப்படின்னா, ஏன்டா தம்பி 50 வருஷம்லாம் வாழுறாங்களே உனக்கு தெரியாதா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எத்தனை வருஷம்? வருஷம் இல்ல 3 மாசம் தான். முடியல சாமி, என்ன பிச்சுக்கிட்டு ஓடலாம் போல இருக்கு சாமி, அவசரப்பட்டுட்ட சாமி, முடியல சாமி. அதாவது திருமணத்தை பார்த்து பயப்படுறாங்க, திருமணத்தை பார்த்து பயப்படுறாங்க. அப்ப ஏன் அதுல அவ்வளவு சிரமம், அவ்வளவு கஷ்டம் தெரியுது. ஆகவே என்னதான் இருந்தாலும் இது கடவுளுடைய திட்டம். எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல தாயாக நல்ல தந்தையாக உங்களுக்கு 3 பண்புகள் தேவை. எப்படி எங்க அம்மா அப்பா அந்த பண்புகளோட வாழ்ந்ததால நான் உங்க முன்னாடி நிக்கிறேனோ, அதுல 3 பங்கு ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் இங்க உட்கார்ந்து உங்களுடைய முதல் நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரணம், முதல்ல தெய்வ பக்தி கொண்டு வரலாங்க நீங்க இருக்கணும். இதுதான் தெய்வ பக்தி என்பது வெறும் பூசைக்கு ஜெபமாலை சொல்லிட்டு உண்டியல்ல போட்டு காசு போட்டு போறது மட்டும் கிடையாது மக்களே. தெய்வ பக்தி நான் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, தெய்வ பக்தியோட முதல்ல அப்பா அம்மாவுக்கு தேவை தெய்வ பயம். சீராக்கு புத்தகம் சொல்கிறது, கடவுள் பயமே ஞானத்தின் தொடக்கம். The fear of God is the beginning of wisdom. கடவுள் பயமே ஞானத்தின் தொடக்கம். அறிவு ஞானம் வேணுமா? கடவுள் பயம் வேணும். இந்த கடவுள் பயம் மட்டும் எல்லா அம்மாவுக்கு அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா, மேல ஒருத்தருக்கிறார், நான் தப்பா பேசக்கூடாது, நான் தப்பா செய்யக்கூடாது, நான் தப்பா பார்க்க கூடாது, எதுவுமே தப்பா நான் செய்யக்கூடாது, நான் தெய்வ பயத்தோடு இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல தெய்வ குழந்தைகள் நீங்க வளர்ப்பீர்கள். ஒன்று, தெய்வ பயம்தான் முதல் பண்பு நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டியது ஒன்று. இரண்டாவது, அதை இப்படி போடுறேன், இறை பயம் நம்பர் 1. இரண்டாவது, இறை பக்தி. இறை பக்தி. ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருப்பலிக்கு குடும்பத்தோட போறது, பிள்ளைங்களை கூட்டு போறது, முழு திருப்பலியை பிள்ளைங்களை உட்கார வச்சு காண வைப்பது, கடத்தில் நாட்களில் திருப்பலி காண்பது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்தி முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 2. மூன்றாவது ரொம்ப முக்கியமான இறை உணர்வு. கடவுள் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு, நம்மள பாக்குறாரு,
நான் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒழுக்கமான பக்தியுள்ள ஒரு மனிதனாக வாழணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மக்களே. இங்க பாருங்க, டான் போஸ்கோ சொல்லுவாரு, என்ன சொல்லுவார் தெரியுங்களா? கடவுள் உன்னை பார்க்கிறார், அதனால ஒழுங்கா இரு. அப்பா அம்மா பார்க்காம இருக்கலாம், மனிதர்கள் பார்க்காம இருக்கலாம், ஆனா கடவுள் உன்னை பார்க்கிறார். கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாகர்கோயில்ல ஒரு கோயில் ஒன்று இருக்கு, நீங்க இங்க பாக்குறீங்களா? இந்த சிலுவை பாதை தீர்ப்பளிக்கப்படுகிறார், அதுல இருந்து அவர் கடலிலிருந்து இறக்கப்படுகிறார், அது வரைக்கும் 14 சலை இருக்கா? அந்த கோயில் என்ன பண்ணிருக்காங்க, 14 கண்ணு வச்சிருக்காங்க. கண்ணு, அந்த கடவுளுடைய கண் பெருசா இருக்கும், அப்படியே உண்மையான உயிருள்ள கண்ணு மாதிரி 14 கண்ணு வச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் கண்கள் நம்மை பார்க்கும். அந்த கண்ணுக்குள்ள இயேசு தீர்ப்பளிக்கப்படுகிறார். நல்லா உத்து பார்த்தா அந்த படம் தெரியும். அப்ப அந்த கோயில்ல எல்லா இடத்துலயும் அந்த கண்கள் தான். உள்ள போனோடனே நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு பயம். ஒரு கண்ணு இல்ல, ஒட்டு மொத்தமா அத்தனை கண்கள் நம்மை பார்க்கும் மக்களே. ஆகவே கடவுள் நம்மை பார்க்கிறார் அப்படின்றதுதான் இறை உணர்வு. 3 சொல்லியிருக்கிறேன்: இறை பயம், இறை பக்தி, இறை உணர்வு. திரும்ப சொல்லுங்க, இறை பக்தி, இறை உணர்வு. கடவுள் நம்ம கூட இருக்காரு. இப்படிதான் இங்க இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற இந்த தாய் தந்தை நீங்க எல்லாம் இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன்.